மயில் வாகனம் வந்து பிச்சு உதறிட்டாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசன் சுத்தமா போ மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். சாமுண்டேஸ்வரி முன்னாடி வந்து நிக்கிறாங்க. நம்ப சந்திரகலா. கார்த்தி யார் தெரியுமா? என்னது கார்த்தியா? சின்னத்த கனவு கினவு கண்டீங்களா? நம்ம வீட்ல கார்த்தின்னு யாரும் இருக்காங்களான்னு சொல்லி மயில் வாகனம் வந்து திசை திருப்புறாங்க அந்த இடத்துல. உடனே என்னடா எல்லாம் திசை திருப்புற மாரி தெரியுதா? அப்படின்னு சொல்லி சந்திரகலா கேட்கும்போது, அத்தை ஏதாவது கொஞ்சம் கோவப்படலாம். அர்த்தம் உள்ளதுக்கு கோவப்படலாம். நீங்க எதுக்கு கோவப்படுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாமயே கோவப்பட்டுட்டு இருக்கீங்க. ரேவதி யாராவது எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஆமால்ல கார்த்தின்னு இங்க யாரு இருக்கா? அப்படின்னு சொல்றேன். கார்த்தின்னு இங்கே ஒரு ஆள் இருக்காப்ல. அவர் பேர் தான் இத்தனை நாளாக நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கிற ராஜாங்கிற மாதிரி உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ராஜா பேர் கார்த்தியா அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்களா ஆச்சரியப்படுறாங்க. என்ன சின்னத்தை எப்போ பார்த்தாலும் கார்த்திக்கும் உங்களுக்கும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப இப்போ பேரில் வேற மாற்றி வந்து பேர் வைக்கிறீங்களா? இந்த பேரும் மாசாக தான் இருக்குங்கிற மாதிரி மயில் வாகனமும் அந்த இடத்துல சூப்பராக வந்து கலாச்சி பேசிகிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் கூட்டு கலவாணிக்கா. அவங்க வேற யாரும் இல்லை, அபிராமியாவோட பையன். ராஜான் இருந்தா அவங்களுக்கு ஒரு அம்மான் இருப்பாங்க. அவங்க பேர் அபிராமியா இருந்தா என்ன தப்பா இருக்க போகுது? அப்படியா? அவங்க வேற யாரும் இல்லை, ராஜா சேதுபதியோட பொண்ணு. அப்பனா யாரு? அவரோட பேரன் தான் இந்த குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வந்திருக்காங்க. மயில் வாங்கணும் இப்போ பேசு மயில் வாங்கணும்னு அவரால் பேசவே முடியல அந்த இடத்துல. ஏய் என்ன சந்திரா ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்க? அக்கா நான் உண்மையெல்லாம் பார்த்துட்டேன்க்கா, கார்த்தி மிகப்பெரிய கோடீஸ்வரன்க்கா அப்படின்னு சொன்னோன்னே ரேவதி வந்து அரண்டு போயிட்டாங்க. என்னடா இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரேவதி. அப்பன்னு பார்த்து மயில் வாகனம் முன்னாடி தான் இது எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கிறப்ப, அத்தை ஏதாவது சொல்கிறதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? கார்த்திங்கிறவர் எங்கேயோ இருக்கார். அவர் தான் நம்ம ராஜா சேதுபதியோட பேரன். நம்ம தான் பூஜையில் பண்ணுறப்பே வந்து பார்த்தோமே அவரை. எவ்வளோ பெரிய நாலேஜ் உள்ள பர்சன். அப்படி இருக்கும்போது அவரை ஏன் ராஜா கூட கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லி என்ன திசை திருப்ப முடியுமோ அவ்வளவும் பண்ணிகிட்டு இருக்காரு நம்ம மயில் வாகனம். அக்கா இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை போய் சொல்கிறீங்க, ஏமாத்துறாங்கக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கக்கா அப்படின்னு சொல்லி பேசும்போது, எப்படி உன்னை நம்புறது சந்திரா? நீ மாப்பிள்ளை மேரில் பழி போடுற மாதிரி பேசியிருக்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு பிடிக்காத எதிரி குடும்பத்தோட பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுதான் என்னால் நம்ப முடியல. அதுவும் ராஜா நம்மளை ஏமாத்துவாரா? நிச்சயம் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்போனா உன் தங்கச்சியை நீ நம்ப மாட்டியா? ஏய் நீ என் தங்கச்சியாக இருக்கலாம், ஆனால் இவங்க ஏதோ ஒரு விஷயத்தை தப்பாக புரிஞ்சுட்டு கூட பேசலாம்ல அப்படின்னு மயில் வாகனமோ ராஜராஜனும் சூப்பராக வந்து பேசி சமாளிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. உடனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் கூட சென்னைக்கு வா, நான் எல்லாத்தையும் உனக்கு நிரூபித்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி வா போகலாம், அதுவும் இப்பயே இங்கேயே அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த செகண்டே சென்னைக்குள்ள வந்து நிற்கிறாங்க காரில் வந்து. வாங்க கார்த்திக் கம்பெனிக்கு எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், இங்கே கார்த்திக் கம்பெனிக்கு போகணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன கம்பெனி மேடம்? அபிராமி குரூப் ஆஃப் கம்பெனி இருக்குல்ல? ஆமாம் இங்கே பெரிய ஆள்ப்பா அவங்க, அந்த இடத்துக்கு போங்கன்னு சொன்னோன்னே, என்னது எல்லா கம்பெனியும் தெரியுதுல்ல, இந்த ரோட்டில் இருக்கிற எல்லா பெரிய கம்பெனியெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் யாரோடது? உன்னோட மாப்பிள்ளையோடது தான், இது எல்லாம் அவரோட கம்பெனி தான். ஒன்றும் தெரியாமல் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு பார்த்தியா, நம்மள எல்லாரையும் ஏமாற்றிட்டு இருக்காரு. சந்திரா நீ சொன்னது மட்டும் உண்மையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கியேன், எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சவங்கள நான் யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, எந்த கம்பெனிக்கு வேணாலும் போகலாம், கார்த்தியோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நம்ம மயில் வாகனம் என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் அடிச்சிடுறாரு நம்ம கார்த்திக்கு. ஆனால் கார்த்தி எடுத்த மாதிரியே தெரில. என்னது இன்னும் எடுக்கவே மாட்டேங்கிறாங்க, அத்தை இன்னொரு சென்னைக்கே போயிருப்பாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது கரெக்டாக எடுத்துடுறாங்க. சாமுண்டேஸ்வரி கிட்ட சந்திரகலா எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. நீ ராஜா சேதுபதியோட பேரன், அது மட்டும் இல்லாமல் உன் கம்பெனியை வந்து சுற்றி பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் சாமுண்டேஸ்வரியை கூட்டிகிட்டு போயிருக்கா. நீ என்ன பண்ணணுமோ பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். ஒரு பக்கம் நம்ம இளையராஜாக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. டேய் அதே செட்டப்பில் தானே இருக்க அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அதே கெட்டப்பில் தான் நானும் இருக்கேன். சரி என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. சரி கார்த்தி நான் அங்கே வந்து அசத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஒரு பக்கம் சந்திரகலா வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, இதுதான் கார்த்தியோட கம்பெனி, அதாவது நம்ம கிட்ட போய் சொல்லி ஏமாத்தினால ராஜா அவனோட கம்பெனி அப்படின்னு சொன்னோன்னே, பிரம்மாண்டத்தின் உச்சத்தில் இருக்கு அந்த கம்பெனி எல்லாம். அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏய் இந்த ஃபேக்ட்ரியில் என்ன 1000 பேர் 2000 பேர் கிட்ட வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அவன்கிட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து கை நிறைய சம்பளத்தை அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் பார்த்தோன்னே சாமுண்டேஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல. இங்கே கார்த்தி தானே முதலாளி? ஆமாங்க கார்த்தி தான் முதலாளி, அவங்கள பார்க்க வந்திருக்கோம், அவங்களோட சொந்தக்காரங்க தான் நாங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஏய் என்ன நினச்சிட்டு இருக்க, ராஜா சேதுபதியோட பேரனுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? சொன்னாலும் சொல்லாட்டாலும் அவர் தான் உன்னோட மாப்பிள்ளை, இனிமேட்டு இதை மாற்ற முடியுமா? உண்மையாக இருந்தால் நீ என்ன பண்ணுவ? நீ சொன்னது உண்மையாக இருந்தா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. நுனி நாக்கில் இங்கிலீஷ் பேசுகிறாப்புல எல்லாத்தையும் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து பணம் எடுக்கலாம்னு சொல்லி சில பேர் வந்தப்போ
புத்திசாலித்தனமாக ஹேண்டில் பண்ணி எல்லா பிரச்சனையும் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அவர் இவ்வளோ பெரிய கம்பெனியை ஜஸ்ட் லைக் தட்டுன்னு நடத்துகிறப்ப நம்ம வீட்டு நிர்வாகம்லாம் ஒரு பொருட்டா அப்படின்னு சொல்லும்போது தான் ஆமாம்ல கார்த்திக்கிட்ட இவ்வளோ திறமெல்லாம் இருக்க தான் செய்யும். அதே திறமையெல்லாம் நம்ம ராஜாக்கிட்டையும் இருக்குன்னா 2 பேரும் ஒரு ஆளாக இருப்பாங்களோ, நம்ம தான் ஏமாந்துட்டோமோன்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வந்து செமையாக வந்து கோவப்படுறாங்க. அப்போனா என் ரேவதியோட வாழ்க்கையை நானே வந்து இப்படி பண்ணிட்டேனா, கடைசியில் பரமேஸ்வரி எதுக்கு எடுத்தாலும் உட்கார சொன்னால பூஜையில் கார்த்தியே உட்காரட்டும், ராஜா உட்காரட்டும்னு சொல்லி மாறி மாறி பேசினாங்களே, எதனால 2 பேரும் ஒரே ஆளுங்கிறனால தான் உன் மாப்பிள்ளைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே, அச்சச்சோ அதனால தான் உண்மையோ, பரமேஸ்வரி வந்து இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாளே, வெளியால் உட்காரணும்னா இவ உட்காரணும் சொல்லியிருக்கானா, நிச்சயம் கார்த்தியா தான் இருக்கும் நம்ம ராஜா அப்படின்னு சொல்லி அந்த கேபின்குள்ளே போகலாம், எங்கள் பாஸ் வந்து வெயிட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கேபின் கதவை வந்து திறக்கிறாங்க. ஏய் கார்த்தி, நீ இத்தனை நாளா என்னை ஏமாத்திட்டல்ல அப்படின்னு சொல்லி சந்திரகலா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. நீ இங்கே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொன்னோன்னே, நம்ம இளையராஜா தான் அந்த சேரில் வந்து உட்காந்துட்டு இருக்காரு. நேர் பார்க்காம பின்பக்கமாக பார்க்குறாங்க. பின்னாடிலேருந்து பார்த்தா சேர் மட்டும் தான் தெரியுது. அந்த சேருக்கு முன்னாடி தான் இளையராஜா வந்து உட்காந்துருக்காங்க. இதை சாமுண்டீஸ்வரி வந்து பார்க்கும்போது அவங்களும் வந்து சத்தம் போடுறாங்க. நீ இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் செய்வேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. உன்னை நான் மாப்பிள்ளையே அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்லி நான் உன்னை தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடினேனே, அதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. சந்திரகலா வந்து என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கா. நீ கார்த்தியா, நீ ராஜாவா, யாரு நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அக்கா இவங்கிட்டலாம் வந்து கேட்டேன்னா எப்படி விளக்கம் சொல்லுவான், நம்ம ஃபேஸை பார்க்க முடியாமல் தான் அவன் அந்த பக்கம் திரும்பிக்கிட்டு இருக்கான். இப்போ இந்த சேரில் உட்காந்துருக்கிற ஆளை பார்த்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறப்ப திரும்புகிறாங்க. அந்த ஃபைலை முன்னாடி வச்சுக்கிட்டு அப்படியே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நீங்கள், உங்களுக்கு என்ன வேணும், என் கேபினில் உட்காந்துக்கிட்டு என் கூட சண்டை போட்டுட்ருக்கீங்க, தெரிஞ்சு தான் பேசுனீங்களா, நான் யாருன்னு கேள்விப்பட்டிருப்பீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப, நான் ஆல்ரெடி உங்கள் குடும்பத்தோட சம்மந்தப்பட்டிருக்கேன், அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன், இல்லாட்டி நான் இவ்வளோ நேரம் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம இளையராஜா வந்து ஃபைலை முன்னாடி வச்சுக்கிட்டே மாஸ் பண்ணுறாங்க. பாத்தியாக்கா இவன் மட்டும் உன்னோட மாப்பிள்ளையா இல்லைனா இங்கே நடக்கிறதே வேறையா இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே சந்திரகலா கடுப்பாய், என்னடா மரியாதை கொடுக்காம சேரில் உட்காந்து பேசுகிற, சாமுண்டேஸ்வரி எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அப்போனா நான் என்ன சின்ன ஆளா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நீயும் பெரிய ஆள் தான், ஆனால் சாமுண்டேஸ்வரிக்கு தான் இங்கே மரியாதை அதிகமாக இருக்குன்னு சொல்லி ஃபைலை வந்து பிடுங்குறாங்க. உடனே கடுப்பாயிட்டாரு நம்ம இளையராஜா. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நான் என்ன உங்களை மாதிரி வெட்டித்தனமாக இருக்கேன்னு நினச்சிங்களா, என்கிட்ட எத்தனை கம்பெனி இருக்குது தெரியுமா, எந்த நேரத்தில் என்ன வேலை பார்க்கணுன்னு ஒரு லிஸ்ட்டு போட்டாலே அதுவே வந்து 10-20 ஃபைல் கிட்ட வந்து நிற்கிது. இது எல்லாம் இன்றைக்கி நான் பார்த்து வேலையை முடிக்கணும். அதுவும் இல்லாமல் எத்தனை ஆர்டர்லாம் வந்து வெளிநாடுக்கு வந்து போகுது தெரியுமா, இது எல்லாத்தையும் பார்க்குறதுக்குள்ளே போதும்போது ஆகுது. உங்ககிட்ட நான் வெட்டியாக வந்து பேசுகிறதுக்கெலாம் எனக்கு நேரம்லாம் கிடையாதுன்னு இளையராஜா வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் கார்த்தி வந்து பின்பக்கமாக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்லையே பிச்சு உதறான், சாமுண்டேஸ்வரி நிற்கிறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் அசத்துறானே அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பெருமிதமாக வந்து பார்க்குறாங்க. ஏய் நீ தான் கார்த்தியா, நான் தான் கார்த்தின்னு தான் பூஜையிலேயே பார்த்துருப்பீங்களே, என்ன அதுவும் திக்கி திக்கி நீ தான் கார்த்தியாங்கிற மாதிரி பேசுகிற, அப்போனா வேற ஏதோ சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காதா, நீ என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்த சின்ன அத்தைங்கிற மாதிரி சந்திரகலாவை பார்த்து பேசுகிறாங்க. நீ எதுக்குடா என்ன சின்ன அத்தைன்னு கூப்பிட்ற, அதாவது நான் சொல்லுவேன் உனக்கு அதெல்லாம் புரியாது, எதுக்கு இதெல்லாம் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன், எனக்கு நேரத்தை விரயமாக்குறது எனக்கு டோட்டலாக சுத்தமாக பிடிக்காதுன்னு மாஸ் பண்ணுறாங்க. என்ன சந்திரா இங்கே நடக்குது, நான் கேட்கணும், என் நேரத்தை வீணடிக்காதீங்க, இங்கேருந்து போங்கன்னு சொல்லி மாஸ்